உலகெங்கிலும் இருக்கிற எங்களை தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கம். இன்றைக்கு வந்து மிக முக்கியமான 2 விடயங்களை பற்றி கதைக்க போகிறோம். அதில் வந்து மிக முக்கியமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற 2 முக்கியமான விஷயங்கள். குறிப்பாக வந்து ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய தமிழர் பகுதியில் வந்து 300க்கும் மேற்பட்ட காணிகள் வந்து அபகரிக்கிறது சம்பந்தமான ஒரு விஷயம் சிங்கள மக்களால். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் வந்து ஐஸ் போதைப் பொருளுடன் வந்து 2 இளைஞர்கள் வந்து சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டிருக்கணும். ஸோ இதில் வந்து முதல் விஷயமாக பார்க்க போகிறது வந்து இந்த யாழ் மக்களினுடைய அந்த காணி அபகரிப்பு சம்பந்தமான ஒரு விஷயம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து மிகவும் ஒரு அழகிய சுற்றுலா பயணமான ஒரு இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சவுக்கு மரக்காடு, அதில் வந்து மணல் காடுன்னு சொல்லப்படுற இடத்துல வந்து சவுக்கு மரங்கள் நிறைய இருந்து அப்படி இருக்கிற ஒரு இடம் ஒன்று உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நானெல்லாம் பல்கலைக்கழகம் படிக்கிற காலங்களில் வந்து அதுக்கு சுற்றுலா சென்ற வழக்கங்கள் இருந்திருக்குது. ஸோ மிகவும் ஒரு அழகான இடம் உண்டு. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அதில் ஒரு 300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பை வந்து சிங்கள மக்கள் ஒரு பெரிய ஒரு வேனில் வந்து ஏராளமான சிங்கள மக்கள் வந்து அதில் ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய அந்த காணி அளவு ஆக்களையும் கூட்டிங்கன்னு வந்து அதை அபகரிக்கிறதுக்காக வந்து அதை வந்து அளவீடு செய்து கொண்டு வந்துருக்கிறேன். அப்போ அந்த வழியால் போனால் அந்த கிராம மக்கள் வந்து அதை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு இங்கே இருக்க காணி இல்லை, இது இல்லை, அப்போ எங்களை காணியை வந்து சிங்களாக்கள் கைப்பற்றத்துக்கு நிற்கிறாங்கன்னு நினச்சி போட்டு கொஞ்சம் பேர் போயிட்டு அதில் கதைச்சிருக்கணும். கதை கேட்க வந்து அந்த சிங்கள மக்கள் வந்து வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதனால் வந்து மேலதிகமான மக்களுக்கு வந்து குறித்த விடயம் தெரியப்படுத்தப்படுது. அங்கே வந்து ஏராளமான மக்கள் வந்து அங்கே குவிஞ்சதாக வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அந்த மக்கள் வந்து அங்கே வந்து இதில் நீங்கள் காணி அளவிட வேண்டாம், எங்களுக்கே காணி இல்லாமல் தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம், போதுமளவான காணி வந்து எங்களுக்கே இல்லை, அப்படி இருக்க வந்து நீங்கள் ரெண்டு எங்களை இடத்துல இருக்கிற காணியை அளவீடு செய்வீங்கன்னு சொல்லி கொந்தளிச்சதாக சொல்லப்படுது. இதனால் வந்து அந்த சிங்கள மக்கள் வந்து குறித்த இடத்தை விட்டு வெளியேறி இருக்கணும், தற்காலிகமாக வெளியேறி இருக்கணும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்ப வந்திருக்கணும். அப்போ வந்து மக்கள் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு தயாராக இருந்ததை பார்த்துட்டு வந்து உடனடியாக வந்து குறித்த இடத்தை விட்டு அவையில் எல்லாருமே வெளியேறி சென்றிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், நேற்று அந்த விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வந்து எங்களுடைய மக்கள் வந்து ஒற்றுமையாக செயற்பட்டிருக்காண்டிக்கு வந்து குறித்த நிலம் அந்த அந்த பகுதி மக்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்குது. அது ஒரு சுற்றுலா தலமாக வந்து பயன்படுத்தப்படுற ஒரு இடம் வந்து அது ஒரு அரசாங்கத்துக்குரிய காணியாகவும், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பொதுவன துறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருக்குது. அதை வந்து இப்படி கைப்பற்றதுக்காக வந்து இப்போ எங்களுடைய தமிழர் பகுதியில் வந்து சில குழுக்கள் வந்து இணைஞ்சிருக்குது. குறித்த செயற்பாட்டு அந்த மணற்காட்டு மக்கள் வந்து இவ்வளோ ஒற்றுமையாக வந்து முறியடிச்சினமோ அதே மாதிரியே அனைத்து மக்களும் வந்து இப்படியான செயற்பாடுகள் இடம்பெறும் போது ஒற்றுமையாக செயற்பட்டு அந்த விஷயத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கொள்ளுவோம். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 2 பேர் வந்து ஐஸ் போதைப் பொருட்களோட, அதாவது 20 கிராம் போதைப் பொருட்களோட வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வடமாகாணத்தில் வந்து புழக்கத்தில் இருக்கிறது இந்த ஐஸ் போதைப் பொருள். நிறைய இளைஞர்கள் உண்மைக்குமே வந்து வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் பார்த்த நிறைய இளைஞர்கள், எங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்கள் கூட கைது செய்யப்பட்டிருக்கணும். உண்மைக்குமே வந்து அவர்கள் இந்த ஐஸ் போதைப் பொருட்களோட வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். அப்படி நாங்களே வந்து அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம், உண்மைக்குமே தம்பி இந்த பொருட்களை பயன்படுத்தாதீங்களாப்பா, இதால் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மன அழுத்தங்கள், உங்களுடைய குடும்ப எதிர்கால வாழ்க்கைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயில் தண்டனைகள், இப்படியான நிறைய விஷயங்களுக்கு வந்து உள்ளாகிங்களா, சமூகத்தில் மரியாதை இல்லாமல் போகும்டா, மற்ற எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை, காசு தான் பிரச்சனையாக போதும், காசு தான் உங்களுக்கு இல்லாமல் போகுதே தவிர இதால் எந்த ஒரு பிரயோசனமுமே இல்லை, களவெடுக்க வேண்டி வருது, கொலை செய்ய வேண்டி வருது. ஸோ இதுலேருந்து விடுபடுங்களா, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி சிந்திங்களான்னு எவ்வளவோ சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த பொருளை பயன்படுத்துபவர்கள் வந்து ஓமோ மட்டும் தலையாட்டிட்டு போயிருக்கணுமே தவிர இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெயிலில் இருக்கிறார்கள் இருக்கிறோம், சிலர் திருந்தியும் இருக்கிறோம், உண்மைக்குமே சொல்கிறோம், சிலர் திருந்தியும் இருக்கிறோம். அப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இங்கே நடந்து கொண்டிருக்குது. இப்போத்தைய அரசாங்கத்தின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏராளமான ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்துகிறார்கள் வந்து கைது செய்யப்படுகிறோம். உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயம். ஐஸ் விற்பனை செய்கிறார்கள் வந்து கைது செய்யப்படினோம், உண்மைக்குமே ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த அரசாங்கத்தில் வந்து எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயமே இந்த விஷயம்தான். இந்த ஐஸ் போதைப் பொருட்கள் வந்து குறைக்கப்பட்டு கொண்டு வருது. அது வந்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அப்படி தான் யாழ்ப்பாணத்தில் வந்து 2 பேர் போயிருக்கணும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்து புலனாய்வு அதிகாரிகளுக்கு வந்து கிடைச்ச தகவலின் அடிப்படையில் வந்து ஒரு சுற்றி வளைப்பு மேற்கொண்டதில் வந்து அந்த 2 இளைஞர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். அதில் வந்து 20 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களோடு வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். அதில் மேலதிகமாக அவர்களை வந்து செக் பண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து சிறிய ஒரு கத்தி ஒன்றை வச்சு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த கத்தி வச்சிருந்த நபர் வந்து வன்முறை குழுக்களோட தொடர்புடையவர் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதனால் வந்து அந்த இருவரும் வந்து குறித்த 2 பேருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ் போதைப் பொருட்களோட கைது செய்யப்படுறார்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் 6 மாதங்கள் வந்து அவர்களுக்கு
சிறை தண்டனை குறைந்ததாக 6 மாத சிறை தண்டனை. ஐஸ் போதைப் பொருட்களோடு வந்து கைது செய்யப்பட்டனோம்னா குறைந்தது அவர்களுக்கு 6 மாத சிறை தண்டனை வந்து வழங்கப்படுது. ஸோ எல்லாருமே வந்து இந்த ஐஸ் போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்துகிற ஆட்கள் வந்து இருப்பீங்க நிறைய பேர். ஸோ அவர்களுக்கு வந்து இந்த ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தாத ஆட்கள் வந்து அட்வைஸ் பண்ணுங்கள், கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து திருந்துறதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க. அப்படி அவர்களால் அதை திருந்த முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் உடனடியாக வைத்தியசாலையை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே வைத்திய ரீதியாக வந்து அந்த பொருட்கள்லேருந்து விடுபட முடியும். எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கும். இதை விட்டால் எங்களால் வாழ இயலாது இதை அப்படின்னு யோசிக்க வந்து எந்த ஒரு விஷயம் என்றாலும் அதை ஆழ்ந்து யோசிங்க. உங்களுக்கு வேறொருத்தர் நபருடைய உதவியை நாடுங்க. அவர் வந்து உங்களுக்கு சிறந்த முறையில் வந்து இந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம்.